வணக்கம். நான் உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ். சட்டம், வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைவ் செஷன் போயிட்டு இருக்கோம். வீடியோ பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம இந்த வீடியோ பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மேசம், ரிஷப லக்னங்கள் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மிதுன லக்னம். காற்று லக்னமான மிதுன லக்னத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த விதத்தில் நன்மை தீமைகளை உருவாக்கும்? கடந்த 2.5 ஆண்டுகளா கும்பத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து எந்த விதத்தில் நன்மை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும், எந்த விதத்தில் தீமையா இருந்ததும் அப்படின்றத பொதுவா பார்த்தோம்னா, நட்சத்திரங்கள் வழியா பார்த்தோம்னா 6, 11 கூடையவர். ஸோ நல்ல நட்புகளை இழந்திருப்பீங்க. உறவு முறை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸை உருவாக்கி இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம், அதாவது எப்பயோ முதலீடு செய்த சொத்துக்கள் சம்பந்தமானதுல அதிக லாபங்களை பெற்றிருக்கக்கூடியதும் இந்த மிதுன லக்னத்திற்கு ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது 7, 10 கூடையவன். தொழில் ரீதியான பல்வேறு சங்கடங்களையும் மன அழுத்தங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நபர்களா கடந்த ஆண்டுகளில் மிதுன லக்னம் இருந்திருப்பீங்க. சரி, இந்த சனி பயிற்சி 10ஆம் இடம் 8, 9 கூடைய அதிபதி. ஸோ 8ஆம் இடம்ன்றது ஒரு நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்ததுல ஒரு பெரிய கண்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியதா சொல்றது. 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், நிறைந்த ஒரு செல்வத்தையும் வழங்கக்கூடியதும், நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகளை எப்படி இருக்கும்ன்றதையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம். அது 10ஆம் இடத்திற்கு வருது. சரி, ரொம்ப சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பான முறையில மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது தொழில் ரீதியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு விஷயத்த உருவாக்குறதுல புதிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமா வரும். ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு தொய்வு நிலைகள் இருந்திருப்பீங்க. இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஒரு சிறப்பான விதத்துல எப்படி மாற்றம் கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க புலம்பெயரக்கூடிய அமைப்பு, வீடு, மனைகள், வாசல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய பர்சனல் லைஃப், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல ஒரு சரியான விதத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் நடக்கக்கூடிய காலகட்டம். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நபர்கள் இந்த சனி பயிற்சியில 10ஆம் இட சனி பயிற்சியில மிதுன லக்னம் அப்படின்றது கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 8, 11 கூடிய சுயச்சாரம் வாங்கிய சனியோடைய நட்சத்திரமான சுயச்சாரத்துல செயல்படும் போது கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு அவப்பெயரை வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிடும். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு மனப்பான்மையில இருங்க. அதே மாதிரி தொழில் ரீதியானதுலையும் கடினத்தன்மைகள் இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவா நமக்கு உத்திரட்டாதி சுயச்சாரம் வாங்கியிருந்த அங்க மீனத்துல இருக்கும் பொழுது குருக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்கும் சனி கிரகம். சோ இதற்கு எதிர்மறையானதுன்னா தொழில் ரீதியான விஷயங்களையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த விஷயத்துக்குள்ளும் ஈடுபட்டுறாதீங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துல சனி செல்லக்கூடிய காலகட்டம், சனியோட இறுதி காலகட்டம் 27க்கு பிறகு உடல் நலத்துல மிகப்பெரிய கவனம் வைக்கணும். கண்டிப்பான முறையில உடல் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். சோ பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, மிதுன லக்னத்தில் இந்த 10ஆம் இட சனி ரொம்ப சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய லைஃப்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி 10ஆம் இட சனி தான். 10ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இட பார்வை இருக்கு, 4ஆம் இட பார்வை இருக்கு, 7ஆம் இட பார்வை இருக்கு. ஸோ திருமண வாழ்க்கை, சொத்துக்கள் சார்ந்து, உங்களுடைய விரயங்கள் சார்ந்தது, மருத்துவமனை செலவினங்கள் சார்ந்ததுன்னு இந்த சனி பயிற்சி கொண்டு போகும். கொஞ்சம் நிதானமான முறையில செயல்படுங்க. நீங்க மிதுன லக்னமா இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்கள் மிதுன லக்னமா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம முழுமையான வீடியோ பாருங்க. உங்களுடைய மேன்மையான கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.